இந்த மீன் பேர் ஊடா. இதை வாழையும் தலையும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். முழுசாக வாங்கிட்டு வந்தால் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது வந்து குழம்புக்கு இந்த மீன் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி குழம்பு வைக்கலான்ட்டு இந்த ஊடா மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அங்கே தலையை மட்டும் கட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கொஞ்சம் முழுசாக வாங்கிட்டு வரதுனால க்ளீனிங்க்கு வசதியாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் கட் பண்ணிக்க வேண்டியது தான். இன்னொன்று என்னென்னா இந்த மேலே உப்பு போட்டு கழுவுறது, மஞ்சத்தூள் போட்டு கழுவுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒரு சில மீனுக்கு பண்ண மாட்டேன். உப்பு எந்த மீனுக்கு போட்டு கழுவோன்னா, ரொம்ப பொடி மீன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலரில் ஒரு பவுட்ரு அப்படியே ஒரு லேயர் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை எடுக்கிறதுக்காகவும் நைஸு செதில் எடுக்கிறதுக்காகவும் அதை உப்பு போட்டு அப்படியே பிரட்டினோம்னா அதை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி மீனுக்கு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. உப்பு போட்டு பிரட்டினோம்னா மீன் டேமேஜ் தான் ஆகும். அதே மாதிரி மஞ்சத்தூளை போட்டு கழுவி வச்சாலோ இல்லை பிரட்டி வச்சாலோ அந்த மீனோட குணம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். குழம்புல போடும்போது அது மீன் குழம்புக்கான முழு டேஸ்ட்டை கொடுக்குமான்றது கொஞ்சம் எனக்கு டவுட்டு தான். அதில் எனக்கு திருப்தி இல்லை. அதனால் நான் மஞ்சத்தூள் போட்டு வைக்கிறதில்ல. புளி ஒரு கைப்பிடி அளவு அதை போட்டு 3-4 தடவை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல் உப்பு. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் மீன் குழம்புக்கு. ஏன்னா புளி தான் இதில் மேஜர் டேஸ்ட்டை கொடுக்குறது. அதனால் தக்காளி வந்து மீன் குழம்புக்கான சுவையை மாற்றிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். மீன் குழம்பு எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம், இது தாளிக்கிற வடகம், கருவடகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டியை வச்சுட்டு கடலெண்ணெய் மேக்ஸிமமும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு வெந்தயத்தை போட போகிறோம். முக்கியமாக வெந்தயத்தை போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் காயணும், லேசாக புகை வரணும். அது காயாமல் போட்டுட்டோம்னா அந்த கடல் எண்ணெயோட வாடை வந்துட்டு மீன் குழம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். குழம்புல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். வெந்தயம் பொரியும் போது இதை போட்டுக்க வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் அப்படியே நுர வரும். வெங்காயம், கருவேப்பிலை. என்னென்னா இதை போட்டு நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் அது மீடியமில் வச்சு வதங்கினாலே போதும். மீன் குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. மீன் குழம்போட டேஸ்ட்டு வந்துட்டு கம்மியாகிடும். இதுவே போதுமானது. இதுக்கப்புறம் புளியை ஊற்றுறேன். தக்காளி போட்டு வதக்கக்கூடாது. புளியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி அதை போட்டேன். கூடவே நம்ம வச்சுருக்கிற மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கலக்கணும்னா ஈஸியாக அது கலந்துடும் தூள் எல்லாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் ஃபைனலாக. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன்.
மீன் குழம்புக்கான அந்த கூட்டி வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது கொதிக்க ஆரம்பித்து கரெக்டாக ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, மீன் குழம்பு சுவை குறைஞ்சிரும். ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்ற வேண்டியது தான். குழம்புக்கு தேவையான தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, இதை அரைச்சிட்டு ஊற்ற போகிறோம். தேங்காய் சோம்பு அரைச்சிட்டேன். இது இப்போ குழம்புல போட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் நீர்த்துடும். தேங்காய் போட்டு கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ண வேண்டியது தான். குழம்பு தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு ஒரு கல் கூட தூக்கலாக இருக்கணும், ஏன்னா அதில் மீன் ஆட் பண்ண போகிறோம்ல, அதனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உப்பு போட்டுக்கிட்டேன். மீன் ஆட் பண்ணிவிடுவேன். மீன் ஆக்சுவலாக கொஞ்சம் மீன் போட்டதுக்கப்புறம் லேசாக குழம்பு கொஞ்சம் தண்ணியாக மாறும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் போதும். அவ்வளோதான், மீன் வெந்துடும். போட்டு மூடி வச்சிட வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் திரும்ப உப்பு போட்டிருக்கேன். மீன் வெந்துடுச்சு. குழம்பு நீட்டாகிடுச்சு. குழம்பு பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் குழம்பு ஆற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த திக்னஸ்க்கு வந்துடும், நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். மல்லிக்கீரை ஜென்ரலாக போடுறது வந்து கறி குழம்புக்கு, சிக்கன் குழம்பு இல்லை முட்டை குழம்பு, அதில் பொரியல் எல்லாம் போடுவேன். ஆனால் மீன் குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் மல்லிக்கீரை போடுறது இல்லை. ஏன்னா அந்த மல்லிக்கீரை வந்துட்டு அந்த மீன் குழம்பும் கருவாட்டு குழம்புலாம் ஆக்சுவலாக ராவாக இருக்கும், அது அப்போ தான் நல்லாயிருக்கும். மல்லிக்கீரை என்ன பண்ணணும்னா அது டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றி விடும், கொஞ்சம் அந்த ஃப்ளேவர், அது வாசத்தை கொஞ்சம் மாற்றி விட்டுரும். அதனால் மீன் குழம்புக்கும் கருவாட்டு குழம்புக்கும் மல்லிக்கீரை போட்டதில்லை. இந்த குழம்பு ஆற பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாகிடும். அவ்வளோதான், மீன் குழம்பு முடிஞ்சிச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பெல் அடிச்சது வாசலில். யாருன்னு போய் பார்த்தா பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வாசல்லையே பொண்ணு கேட்குறா, அப்பா என்ன மீன் குழம்பா அப்படின்ட்டு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு?